வணக்கம் சகோதர சகோதரிகளே. நான் சொல்றது உண்மையா பொய்யா? நல்ல ஆழமா யோசிச்சு ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு குழப்பமா இருக்கு? நான் மட்டும் ஏன் இத்தனை போராட்டங்களை சந்திக்கிறேன்? சரியான வாழ்க்கை ஏன் எனக்கு அமைய மாட்டேங்குது? இந்த கேள்விகள் ராத்திரி பகலா உங்களை தூங்க விடாம அரிச்சுக்கிட்டே இருக்கு. சரியா? ஒன்னு சொல்லட்டுமா? இந்த வேதனை தான் உங்களுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற வெற்றியின் விதை. ஆனா அந்த விதை துளிர் விட்டு மரமாக வளரணும்னா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வருது. ஆனா வாழ்க்கை பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் ஏன் நம்மால் யோசிக்க முடியல? ஏன் முடிவெடுக்க முடியல? ஏன்னா எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியெல்லாம் வாழணும்னு கனவு கண்டிருப்போம். நம்ம கல்யாண வாழ்க்கையில வருகிற பிரச்சனை எல்லாத்திலையும் பல வருட கனவு, உணர்வு, எதிர்பார்ப்பு எல்லாம் கலந்துருக்கும். ஒரு சின்ன சண்டை கூட நம்மளை சுக்கு நூறா உடைச்சிடுது. விவாகரத்தை எடுக்கலாமான்னு கூட யோசிப்போம். ஆனா குழந்தைகள், குடும்பம், சமூகம், பொருளாதாரம் இப்படி 1000 கேள்விகள் நம்மளை தெளிவான முடிவெடுக்க விடாது. நாம் ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்களை சிந்திக்கிறோம்னு விஞ்ஞானம் சொல்லுது. அதுல 90% எண்ணங்களும் வெறும் குப்பை தான். நேத்து நடந்த சண்டை, போன வாரம் பேசின வார்த்தை, அடுத்த வருஷம் என்ன ஆகுமோங்கிற பயம், இப்படி வேண்டாத எண்ணங்களால உங்க மனசு ஒரு குப்பை தொட்டி மாதிரி நிறைஞ்சு கிடக்கு. அப்புறம் எப்படி அங்க தெளிவு வரும்? அங்க எப்படி உங்க பிரச்சனைக்கு சரியான தீர்வு பிறக்கும்? சுவாமி விவேகானந்தர் ஒரு விஷயம் சொல்வார். ஒரு மனிதன் எதனால வீழ்வான்னு தெரியுமா? அவன் பலவீனமானவனாலோ அல்லது அவனிடம் பணம் இல்லாததனாலோ கிடையாது. அவனுடைய மனக்குழப்பம்தான் அவனை முதலில் வீழ்த்தும். நீங்க ஒரு ராஜாவா வாழணுமா இல்ல அடிமையா வாழணுமான்னு உங்க சூழ்நிலை தீர்மானிக்கல, உங்க மனசுதான் தீர்மானிக்கும். மக்களே, எவ்வளவு பெரிய உயரத்துல நீங்க இருந்தாலும் கல்யாண வாழ்க்கை சரியா அமையலன்னா அந்த வாழ்க்கை வாழ்றதுல அர்த்தமே இல்லை. இப்போ உங்க கண்களை மூடி ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உங்க புருஷனோட அல்லது மனைவியோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கீங்க. அந்த மனநிறைவு எப்படி இருக்கும்? அந்த புன்னகை எப்படி இருக்கும்? அந்த மகிழ்ச்சியை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்காக கொண்டு வர போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கை பத்துவ மன போராட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். வீடியோவோட கடைசியில நீங்க ஒரு புது வாழ்க்கைக்கு தயாரா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா அது சாதாரண நிகழ்வில்லை. இந்த பிரபஞ்சம் யாருக்கு எப்ப எது தேவையோ, எதை நினைக்கிறோமோ அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதை எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறத பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை நகரும். இது உங்க கல்யாண வாழ்க்கையோட ஒரு டேர்னிங் பாயிண்ட். இது உங்க புது வாழ்க்கைக்கான வழி. தினம் தினம் திருமண வாழ்க்கையில பல மன போராட்டங்களை சந்திக்கிறீங்க. அதிலிருந்து மீண்டும் வர தயாரா இருக்கிறவங்க கமெண்ட்ல நான் மீண்டு வருவேன் என்று எழுதுங்க. இது வெறும் கமெண்ட் இல்ல, உங்க மனசுல இருக்கிற வழியால எழுதுற எழுத்து. இன்னைக்கு சுவாமி விவேகானந்தரின் வழியில உங்க மன போராட்டங்களை 7 நாள்ல முழுசா மாற்றி அமைக்க போறோம். இந்த சவாலுக்கு நீங்க தயாரா? தயாரா இருக்கவங்க மட்டும் தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சகோதர சகோதரிகளே, நீங்க சவாலுக்கு தயாராகிட்டீங்க. நல்ல கவனிங்க. எல்லா குழப்பங்களும் தீர்ந்து உங்க வாழ்க்கை உங்க கண்ணு முன்னாடி தெளிவா தெரிஞ்சா உங்க வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கும். உங்க வாழ்க்கை இலக்க மனசுல ஆழமா பதிய வைங்க. அந்த தெளிவான சக்தி வாய்ந்த வாழ்க்கை இலக்கு சந்திக்க நீங்க தயார்னா ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விடுங்க. இன்னைக்கு முதல் நாள் சவால் சுய ஆய்வு மற்றும் பொறுமையின் வலிமை. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம நம்மோட முதல் அடியை எடுத்து வைக்க போறோம். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், வெற்றி என்பது அது தானே கிடைக்காது, அது ஒரு துல்லியமான கணக்கு. கல்யாண வாழ்க்கையில நிறைய பேர் ஒரு பெரிய தப்பு செய்யறோம். கொஞ்ச நாளா சண்டை வந்துச்சுன்னா உடனே என்னால முடியாது, விவாகரத்து தான் முடிவு அப்படின்னு முடிவெடுத்துடுறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணிக்காம நேரடியா பெரிய முடிவுக்கு வந்துடுறோம். மன வாழ்க்கையில பிரச்சனை வந்தா உடனே அதை பெரியதா பார்க்காம சின்ன சின்னதா பாருங்க. இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது? முதல்ல எதை சரி பண்ண வேணும்? உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? உங்க புருஷனுக்கோ அல்லது மனைவிக்கோ பிடிக்காத விஷயம் என்ன? இப்படி ஓரத்திலிருந்து ஆரம்பிங்க. இன்றைக்கு உங்களுக்கான பயிற்சி. ஒரு பேப்பர் எடுத்துக்குங்க. உங்க மன வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பட்டியல் போடுங்க. என்ன பிரச்சனை? எப்ப வர ஆரம்பிச்சது? யாரால வந்தது? இந்த பிரச்சனையில உங்க பங்கு என்ன? சுய ஆய்வு பண்ணுங்க. உங்க கணவர் மேலேயோ அல்லது மனைவி மேலேயோ புகார் சொல்றதுக்கு முன்னாடி
ஒரு முறை உங்களுக்குள்ள உள்ள தவற பாருங்க. உலகத்துல எல்லாரும் தங்களோட குறைய மறைச்சு வச்சுட்டு மத்தவங்க குறைய மட்டும் பார்க்கறாங்க. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. உங்களால உடனே சரி பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை இன்னைக்கு சரி பண்ணுங்க. அது உங்க பேச்சு சாயலா இருக்கலாம், இல்ல உங்க கோவத்தை கட்டுப்படுத்துறதா இருக்கலாம். இந்த சின்ன வெற்றி உங்களுக்கு பெரிய தெளிவை கொடுக்கும். 2ஆம் நாள் சவால்: மௌனத்தின் வலிமை மற்றும் மனதின் ரகசியங்கள். சகோதர சகோதரிகளே, முதல் நாள் சவால்ல நம்ம எப்படி ஒரு விஷயத்தை பொறுமையா அணுகணும்னு பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் இன்னும் ஆழமானது. சுவாமி விவேகானந்தரின் மிக முக்கியமான கலைகள்ல ஒண்ணு மௌனம். சுவாமி விவேகானந்தர், உன்னுடைய வலிமையை உன் மௌனத்தில் கண்டுகொள். பேச்சு உன்னை பலவீனப்படுத்தும், மௌனம் உன்னை வலிமையாக்கும் என்கிறார். கல்யாண வாழ்க்கையில நாம பல தப்புகள் செய்றோம். ஒரு சண்டை வந்தா உடனே அதை நண்பர்களுக்கு சொல்றோம், அம்மா கிட்ட சொல்றோம், சகோதரி கிட்ட சொல்றோம். இப்படி சொல்லும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க பிரச்சனை பெருசாகுதே தவிர தீர்வு கிடைக்கிறது இல்ல. மத்தவங்க சொல்ற ஆலோசனை உங்களுக்குள்ள குழப்பத்தை அதிகமாக்கும். கோபத்தில் இருக்கும்போது மௌனமாக இருங்கள். அரை மணி நேரம் கழித்து நீங்க இருவரும் பேசி சண்டையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். சுவாமி விவேகானந்தர் ஒரு கதை சொல்வார். ஒரு முறை அவரோட சீடர் ஒருத்தர் வந்து, சுவாமிஜி, எனக்கு யோகா பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல, என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சுவாமிஜி சொன்னாரு, முதலில் பேசுறத நிறுத்து. பேச்சு உன் சக்தியை வடிய விடும். நீ பேசுறத நிறுத்தினா உனக்குள்ள சக்தி சேரும். திருமண வாழ்க்கையில இதுதான் உண்மை. ஒரு சண்டை வந்தவுடன் உடனே அதை ஊருக்கு சொல்லி, உங்க வீட்டுல சொல்லி, அவங்க வீட்டுல சொல்லி, இப்படி செய்யும்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு முறைக்கு பதில் 10 முறை ஆகிடுது. இந்த விஷயத்துல சுவாமி விவேகானந்தர் கொடுத்த அறிவுரை மிக எளிமையானது. முதலில் மௌனமாயிரு. உன் மனதுக்குள் அந்த பிரச்சனையை பற்றி யோசி. அதுக்கு தீர்வு உனக்குள்ளேயே இருக்கு என்கிறார். இன்றைக்கு உங்களுக்கான பயிற்சி. இன்றைக்கு ஒரு நாள் முழுக்க உங்க திருமண வாழ்க்கை பிரச்சனையை பத்தி யார்கிட்டையும் புலம்ப வேண்டாம். உங்க கணவர் மனைவி கிட்ட கூட அதை பத்தி பேச வேண்டாம். மௌனமாயிருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபம், வெறுப்பு, ஏமாற்றம் எல்லாத்தையும் ஒரு சாட்சியா நின்னு பாருங்க. அவங்க உங்ககிட்ட தப்பா பேசினாங்க, உங்களுக்கு கோபம் வருது. ஆனா அந்த கோபத்தை உடனே காட்டாம ஒரு புன்னகையோட அங்க இருந்து விலகி வாங்க. இது உங்களுக்கு பெரிய சக்தியை கொடுக்கும். சுவாமி விவேகானந்தர், கோபம் வரும்போது வாயை மூடு, அப்போதான் உன் புத்தி வேலை செய்யும் என்கிறார். இன்னைக்கு உங்கள் மௌனமே உங்கள் ஆயுதம். இந்த ஒரு நாள் மௌனம் உங்களுக்கு உங்க பிரச்சனைக்கான புதிய தீர்வை கொடுக்கும். 3ஆம் நாள் சவால்: காலத்தின் கட்டளை, சோம்பலை விரட்டுதல். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம 3ஆவது நாள்ல இருக்கோம். முதல் 2 நாள்ல நாம் பொறுமையையும் மௌனத்தையும் பத்தி பார்த்தோம். ஆனா இந்த உலகத்துல எவ்வளவுதான் பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவங்கள வீழ்த்துற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் சோம்பேறித்தனம். இதத்தான் சுவாமி விவேகானந்தர் தீயின் மீது பூச்சி அப்படின்னு சொல்வார். சுவாமி விவேகானந்தர் எப்போதும் எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை ஓயாதே, இதத்தான் அவர் நமக்கு சொல்லித்தரார். திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்ததும் நாம என்ன செய்யறோம்? அழுதுகிட்டு இருக்கோம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்றது, அவர் மாறமாட்டாரா அப்படின்னு பொறுமையா இருக்கும். இந்த பொறுமை பிரச்சனையை தீர்க்கும் பொறுமை இல்ல, இது சோம்பேறித்தனம். சுவாமி விவேகானந்தர் தான் தாம் சீடருக்கு சொன்ன ஒரு கதை. ஒரு மனிதன் கடற்கரையில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். ஒரு பெரிய அலை வந்து அதை அடிச்சது. எழுந்தவன் வேற இடத்துக்கு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சான். இன்னொரு அலை வந்து அடிச்சது. மறுபடியும் எழுந்து இன்னொரு இடத்துக்கு போய் படுத்தான். அப்ப சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு, இவன் ஏன் அலைகளோட போராடி கடற்கரையை விட்டு கிளம்ப மாட்டேங்கிறான்? அதுதான் நம்ம நிலையும். பிரச்சனையோட போராடிக்கிட்டே இருக்கோம், அதுக்கு தீர்வு காண முயற்சி பண்ண மாட்டோம் என்றார். இன்றைக்கு உங்களுக்கான பயிற்சி. இன்னைக்கு நீங்க செய்ய போற ஒரு விஷயம், உங்க திருமண வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கே செய்யணும். உங்க புருஷன் அல்லது மனைவி கிட்ட மனம் விட்டு என்ன பேசணும்னு நினைச்சீங்களோ இன்னைக்கே பேசுங்க. எந்த விஷயத்தை சரி பண்ணணும்னு நினைச்சீங்களோ இன்னைக்கே பண்ணுங்க. நாளைக்குன்னு சொல்லி தள்ளி போடுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க பிரச்சனையை பெரிதாக்கும். சுவாமி விவேகானந்தர், காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. நீ தயங்கும் ஒவ்வொரு நொடியும்
வெற்றி உன்னை விட்டு விலகிக் கொண்டே இருக்கும் என்கிறார். இன்னைக்கு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க. இந்த 7 நாள் சவால்ல ஒவ்வொரு நாளும் உங்க பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு படி எடுத்து வைக்கணும்னு. அது ஒரு ஃபோன் காலா இருக்கலாம், ஒரு உரையாடலா இருக்கலாம், உங்க தப்ப ஒத்துக்கொள்றதா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு படி எடுத்து வைங்க. 4ஆம் நாள் சவால், நச்சு மனிதர்களை வெளியேற்றும் கலை. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம 4வது நாள்ல இருக்கோம். முதல் 3 நாள்ல நம்ம மனசு, நேரம், பொறுமை பத்தி பார்த்தோம். ஆனா நீங்க எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க சரியில்லைன்னா உங்க உழைப்பு எல்லாம் வீண். மக்களுக்கு சுவாமி விவேகானந்தர் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறார். ஒரு நல்ல மனிதனை கெடுக்க அவனை சுற்றி இருக்கிற மோசமான மனிதர்களே போதும் என்றார். கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வந்ததும் நாம எங்க போவோம்? நண்பர்கள் கிட்ட போவோம், உறவுகள் கிட்ட போவோம். ஆனா இவங்க சில பேர் நம்ம பிரச்சனையை தீர்க்காம இன்னும் பெரிசா ஆக்கிடுறாங்க. அவருக்கு இப்படித்தான், அவரை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள நெகட்டிவ விதைக்கிறாங்க. அவங்களுக்கு உன்ன மேல அன்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம உறவையே கெடுக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு கதை. ஒரு மனிதன் தன் நண்பன் கிட்ட போய், என் மனைவி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த நண்பன் சொன்னா, எல்லா பொம்பளையும் ஒண்ணுதான், அவங்கள புரிஞ்சுக்க முடியாது, நீ சும்மா இரு அப்படின்னு சொன்னான். இன்னொரு நண்பன் கிட்ட போனான். அவன் சொன்னா, இந்த பொண்டாட்டி, குழந்தை இது எல்லாம் வேண்டாம், நீ தனியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான். இப்படிப்பட்ட நண்பர்கள் தான் உங்க வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்கான பயிற்சி. இன்னைக்கு உங்க போன்ல இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட பாருங்க. உங்ககிட்ட அடிக்கடி பேசுறவங்க யாரு? அவங்க உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு புது தெம்பு கிடைக்குதா, இல்ல ஒரு மாதிரி சோர்வா குழப்பமா இருக்கா? உங்களை குழப்பத்துல ஆழ்த்துறவங்க, உங்க பிரச்சனையை பெருசா பேசி பயமுறுத்துறவங்க, உங்க கணவர் மனைவி மேல வெறுப்ப விதைக்கிறவங்க, இவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு ஸ்டெப் பின் வாங்குங்க. சுவாமி விவேகானந்தர், 1000 நல்லவங்க இருந்தாலும் ஒரு கெட்டவன் போதும் உன் வாழ்க்கையை அழிக்க. அதனால் கெட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகு என்றார். இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. உங்க திருமண வாழ்க்கை பத்தி யார்கிட்ட பேசுறது, யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க. சில விஷயங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்க கத்துக்கோங்க. 5ஆம் நாள் சவால், பயத்துக்கு பயம் காட்டு. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம 5வது நாள்ல இருக்கோம். இதுவரைக்கும் நாம வெளி உலகத்தையும் உறவுகளையும் கையாண்டோம். ஆனா இன்னைக்கு நாம நம்மோட மிகப்பெரிய எதிரியை சந்திக்க போறோம். அதுதான் பயம். சுவாமி விவேகானந்தர் பயத்தை பத்தி ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்வார். பயம் என்பது மரணத்தை விட மோசமானது. பயப்படும் மனிதன் உயிரோடு இருந்தும் பிணமாகத்தான் இருக்கிறான் என்றார். திருமண வாழ்க்கையில பயம் எப்படி வருது? நான் அவரை விட்டு பிரிஞ்சிட்டா குழந்தைங்க என்ன ஆவாங்க? விவாகரத்து எடுத்தா சமூகம் என்ன சொல்லும்? இந்த வயசுல என்னால தனியா வாழ முடியுமா? இப்படி 1000 பயங்கள் நம்ம மனசுக்குள்ள இருந்து தைரியத்தையே கெடுத்துடுது. சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் காணாம போச்சு. அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நரி வந்து பயத்தை விதைச்சது. அடுத்த வாரம் சிங்கம் வரும், நீங்க எல்லாம் சாக போறீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துச்சு. மக்கள் பயந்து கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு துணிச்சலான பையன் வெளியே வந்து பார்த்தான். சிங்கமே இல்ல, அது ஒரு பொய் பயம். அது போலதான் நம்ம பயமும். நம்ம மனசுலயே நாம ஒரு சிங்கத்தை உருவாக்கி அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சத்துல பிறந்த எல்லாருக்கும் தனித்துன்னு ஒண்ணு உண்டு. அது யாரும் நம்பி இருக்காது, யாருக்கும் பயந்து நடக்காது. எது இல்லாம போயிரும்னு பயம் வருதோ அது இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்து பாருங்க. அப்போதான் அந்த தனித்துவம் எங்க இருக்குன்னு தெரியும். இன்றைக்கு உங்களுக்கான பயிற்சி. இன்னைக்கு நீங்க எதை பத்தி ரொம்ப பயப்படுறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை நேருக்கு நேரா எதிர்கொள்ளுங்க. உங்க புருஷன் மனைவி கிட்ட பேச பயமா இருக்கா? இன்னைக்கே பேசி பாருங்க. உங்க உணர்வுகளை சொல்ல பயமா இருக்கா? இன்னைக்கே சொல்லுங்க. தோத்துடுவோமோன்னு பயமா இருக்கா? தோத்தா என்ன ஆக போகுது? மோசமான முடிவு என்னவா இருக்கும்? அதை ஏத்துக்க நீங்க தயாரா?
அந்த பயத்தை இன்னைக்கு முகம் பாருங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், பயத்துக்கு ஒரே மருந்து அதை எதிர்கொள்வதுதான். நீ பயத்தை விட்டு ஓட ஓட அது உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். நீ திரும்பி நின்று பார்த்தால் அதுவே ஓடி போகும். இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணுங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க பயத்தை ஒவ்வொன்னா சொல்லுங்க. இனி நான் பயப்பட மாட்டேன், என் வாழ்க்கையில எது வந்தாலும் அதை எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஒரு முடிவு உங்க வாழ்க்கையையே மாத்திடும். 6ஆம் நாள் சவால்: மனதை ஒருமுகப்படுத்தும் கவனமும் கடின உழைப்பும். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம 6வது நாள்ல இருக்கோம். வெற்றியை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு துணையா வர்ற ஒரே ஆயுதம் ஒழுக்கம்தான். சுவாமி விவேகானந்தர் இத பத்தி ஒரு மிகச்சிறந்த பாடம் சொல்வார். அவர், ஒரு அம்பு ஏவப்பட்ட ஒரே இலக்கை நோக்கித்தான் செல்கிறது, அதுபோல உன் மனமும் ஒரே இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். பல திசைகளில் சிதறும் மனம் ஒன்றையும் சாதிக்காது என்றார். திருமண வாழ்க்கையில நாம ஒரு தப்பு பண்றோம். பிரச்சனை வந்ததும் நம்ம கவனம் சிதறிடுது. என் புருஷன் சரியில்லை, என் மாமையார் சரியில்லை, என் பொருளாதாரம் சரியில்லை, இப்படி எல்லாத்தையும் யார் கிடையாசும் பேச ஆரம்பிப்போம். திருமண வாழ்க்கையில கிடைக்காத அன்பு எங்கோ இருந்து கிடைத்தால் அதை ஏற்க மனம் நினைக்கும். அது நிரந்தரம் இல்லை, அது சரியான ஒழுக்கமும் இல்லை. தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை பொது வெளியில் சொல்வது தன் வாழ்க்கைக்கு தானே சூனியம் வைப்பது போன்றது. நேர்மையான ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை நரகம். ஆனா சுவாமி விவேகானந்தர் சொல்ற பாடம் வேற மாதிரி. ஒரு முறை அவரோட சீடர் ஒருத்தர் வந்து, சுவாமிஜி, என்னால தியானம் பண்ண முடியல, மனசு எங்கெல்லாமோ ஓடுது அப்படின்னு சொன்னார். அதுக்கு சுவாமிஜி ஒரு கதை சொன்னார். ஒரு குதிரை பல திசைகள்ல ஓடினா அது எங்கேயும் போய் சேராது. ஒரே திசையில ஓடினாதான் அது இலக்கை அடையும். அதுபோலத்தான் மனசும். நீ உன் மனசை ஒரே இடத்துல நிறுத்த பழகிக்கணும். இன்றைக்கு உங்களுக்கான பயிற்சி. இன்னைக்கு நீங்க செய்ய போற மிக முக்கியமான வேலை உங்க திருமண வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வு காண்றது. இன்னைக்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க. அந்த 1 மணி நேரம் ஃபோன், சோஷியல் மீடியா, மற்றவங்க பேச்சு, டிவி எதையுமே அனுமதிக்காதீங்க. ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க. உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு மட்டும் யோசிங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், ஒரு சிறிய குளம் கூட அதில் பல கால்வாய்கள் வெட்டினால் வற்றி போகும். அதுபோல உன் சக்தியை பல வேளைகளில் சிதறவிட்டால் நீ பலவீனமாவாய் என்றார். இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில முக்கியமான விஷயம் எதுன்னு முடிவு பண்ணுங்க. மற்ற விஷயங்களை ஒதுக்கி வைங்க. உங்க குடும்பம், உங்க சந்தோஷம், உங்க மன அமைதி, இவைதான் முக்கியம். மற்றதெல்லாம் வரும் போகும். நாள் 7: இறுதி தெளிவு, வெற்றியை தழுவுதல். சகோதர சகோதரிகளே, இதோ நம்ம கடைசி நாளுக்கு வந்துட்டோம். கடந்த 6 நாட்களா நீங்க ஒரு தவத்துல இருந்தீங்க. உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் பயிற்சி இல்லை, இது ஒரு புதிய பிறவி. சுவாமி விவேகானந்தர் ஒரு மிக ஆழமான தத்துவத்தை சொல்வார். தன்னை வென்றவனே உலகத்தை வெல்வான். ஒரு முறை அவரோட சீடர் ஒருத்தர் கேட்டார், சுவாமிஜி, நான் ஏன் இத்தனை கஷ்டப்படுறேன்? என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டம்? அதுக்கு சுவாமிஜி சொன்னாரு, போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவை இல்லாத உணவு போல. கஷ்டங்கள் தான் உன்னை பலப்படுத்தும். தங்கத்தை எவ்வளவு நேரம் நெருப்பில போடுறோமோ அவ்வளவு நேரம் அது தூய்மையாகும் என்றார். இதைத்தான் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த 7 நாள் சவால் உங்களுக்கு ஒரு நெருப்பில போட்ட மாதிரி இருந்திருக்கும். ஆனா இந்த நெருப்பு தான் உங்களை தூய்மைப்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கிற பலத்தை வெளியே கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கு உங்களுக்கான இறுதி பயிற்சி. இன்னைக்கு ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க. கடந்த 1 வாரத்துல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன மாற்றம் வந்திருக்குன்னு ஒரு கடிதம் எழுதுங்க. அது உங்களுக்கு நீங்களே எழுதிக்கிற கடிதம். இனி நான் பழைய நான் இல்லை. இனி நான் என் வாழ்க்கையை நானே ஆளப்போகிறேன். என் திருமண வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை நானே தீர்க்கும் பலம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதுங்க.
இந்த கடிதத்தை ஒரு பெட்டியில போட்டு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கான பிரகடனம். சுவாமி விவேகானந்தர், நீ என்ன நினைக்கிறாயோ நீ அதே போல ஆகிறாய். நீ உன்னை பலவீனனாக நினைத்தால் பலவீனனாவாய், உன்னை வலிமையானவனாக நினைத்தால் வலிமையானவனாவாய் என்றார். இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யுங்க. உங்கள மாதிரி திருமண வாழ்க்கையில பிரச்சனையில இருக்கிற ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க. நீங்க கத்துக்கிட்ட பாடத்தை அவர்களுக்கு பகிருங்க. சுவாமி விவேகானந்தர் அறிவை பகிர்ந்தால்தான் அது பெருகும் என்கிறார். முடிவுரை: ஒரு புதிய ஆரம்பம். சகோதர சகோதரிகளே, இந்த பயணம் என் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. உங்க கூட சேர்ந்து நானும் இந்த 7 நாள் வாழ்ந்திருக்கேன். நம்ம இப்போ ஒரு சாதாரண மனிதர்களா இல்ல, நம்ம திருமண வாழ்க்கையை வெற்றிகரமா நடத்துற வீரர்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்துல எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு, எல்லாருக்குமே போராட்டங்கள் இருக்கு. ஆனா வித்தியாசம் என்னன்னா, சில பேர் அந்த பிரச்சனைகளை வெற்றிகரமா எதிர்கொண்டு வெளியே வர்றாங்க, சில பேர் அதுக்குள்ளேயே மூழ்கி போறாங்க. நீங்க எந்த கூட்டத்துல இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க. சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. ஒரு நாள் அவரை ஒரு இளைஞன் கேட்டான், சுவாமிஜி, வாழ்க்கையை வெற்றிகரமா வாழ்றதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு சுவாமிஜி சொன்னாரு, இன்னைக்கு நீ செய்யறதையே நாளையும் செய், நாளை செய்யறதையே நாளை மறுநாளும் செய், ஆனா ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளை விட கொஞ்சம் நல்லா செய் என்றார். அதுதான் இப்போ நீங்க செய்ய வேண்டியது. இந்த 7 நாள் சவால் முடிஞ்சிருச்சு, ஆனா இதோட எல்லாம் முடிஞ்சிடல. நாளையில இருந்து மறுபடியும் புதுசா ஆரம்பிங்க. நீங்க செய்த தப்புகளை திரும்ப செய்யாதீங்க. நீங்க கத்துக்கிட்ட பாடங்களை நினைவுல வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்த உங்களில் பலருக்கு ஒரு சந்தேகம் வரும், நான் மறுபடியும் பழைய நிலைக்கே போயிட்டா என்ன பண்றது? நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு முறை வெளிச்சத்தை பார்த்த கண்ணுக்கு இருட்டு பிடிக்காது. நீங்க இந்த 7 நாள் ஒரு புதிய வெளிச்சத்தை பார்த்துட்டீங்க. அந்த வெளிச்சம் இனி உங்களை விட்டு போகாது. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், இருள் இருப்பதாக நினைக்கிறாய், ஆனால் ஒரு சிறிய விளக்கு போதும், இருள் மறைந்துவிடும். உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் இந்த சிறிய வெளிச்சம் பெரிய ஒளியாக மாற உன்னால் தான் முடியும் என்றார். இந்த வீடியோவை முடிக்கும் போது உங்க கண்கள்ல ஒரு புது ஒளி இருக்கும், உங்க முகத்துல ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். இந்த ஒளியை, இந்த தன்னம்பிக்கையை காப்பாற்றுங்க. உங்களை நம்புங்க. உங்க கல்யாண வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா ஆக்க முடியும். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சவங்க கமெண்ட்ல என் மன வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிக்க போறேன். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கும் பகிருங்க. ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கிறதும் ஒரு தர்மம். சுவாமி விவேகானந்தர்னு சொன்ன உடனே ஞாபகம் வரும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை ஓயாதே. இப்ப முடிவு செய்யுங்க, உங்க இலக்கை நோக்கி நடங்க. கல்யாண வாழ்க்கை கட்டாயம் நீங்க நினைச்ச மாதிரி மாறும். உங்களுக்கான வாழ்க்கைய உங்க துணையோட வாழ்றதுதான் வாழ்க்கையே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.